நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. மிஸ், என்ன குரூப்ல ஸ்வேதா அப்பாவை ஆட் பண்ணல? அவர் வாட்ஸ்அப்ல இல்ல. நாளைக்கு மார்னிங் நான் நேர்ல பேசிக்கிறேங்க. ஓ ஓகே ஓகே, பட் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் ஏற்கனவே இன்னொரு குரூப்ல இருக்கிற மிஸ். பின்ன எதுக்கு இது புதுசா? சர்ப்ரைஸா? ஆமாங்க ஹர்ஷினி அப்பா, சர்ப்ரைஸ் தான். ஏய் கமலா, பிஸ்கட்ஸும் கேக்கும் பண்ணி கொடுத்து விட்டனே. ஐஷு கொண்டு வந்து கொடுத்தாலடி. எத்தனை தடவை பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி விட்டாலோ யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் வர்றீங்க. இது நல்லா இல்ல. ஏக்கு சூப்பரா இருக்குடி. ஐஷு அம்மா, இதெல்லாம் தனியா ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சாவித்ரி மிஸ் சொல்றத கேளுங்க. ஐ எம் சாரி. நாளைக்கு காலையில 10 மணிக்கு மீட்டிங் வச்சிருக்கோம். யாரும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. ஆமாங்க சார், உங்க பிள்ளைங்களை பத்தி நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மறக்காம வந்துருங்க. ஆமா, கம்பல்சரியா வந்துருங்க. ஓகே மேடம். ஓகே மிஸ். ஓகே ஓகே மிஸ். கழுதிகளா, கிளாஸ்ல எல்லாம் நீங்க என்ன ஆடிட்டு இருக்கீங்க? கீழே விழுந்து எடுத்து தர மாட்டியா? எடு. என்ன காயத்ரி, டாட்டோ போயிட்டா பெரிய மனுஷன் ஆயிட்டு தான் நினைப்பா? என்ன மிஸ் சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க தானே? உங்க அப்பா வந்திருக்காருல்ல? இன்னைக்கு சொல்லி தோளோட உரிக்க சொல்றேன். நீங்க பட்ட அப்பா தானே? பட்டையா? எங்க அப்பா தான். ஒருத்த விடுவா. ஏன் சார், உங்க பொண்ணை சினிமாக்கு அனுப்புறதா ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? நம்ம ஒன்றும் கம்பல் பண்றது இல்லைங்க, எல்லாமே நம்ம பொண்ணு விருப்பம் தான். சார், சீப்பு கிளிப் லிப்ஸ்டிக்ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப டாட்டூல வந்து நிக்குது. இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? டாட்டூவா? என்ன மேடம் சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரியல. டாட்டூவை போட்டுட்டு வந்து நான் தான் நயன்தாரான்னு சுத்திட்டு இருக்கான். எனக்கு இதே மாதிரி மச்சோ டாட்டோவா போட்டுடுவீங்களா? ஆமா சார், நீங்க ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல? அதை ஏன் கேட்குறீங்க மேடம்? ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா தொலைஞ்சிட்டே இருக்குதுங்க. வேறு பட்டன் ஃபோன் வாங்கிட்டேங்க, இப்போ தொலைகிறதே இல்லைங்க. பிரச்சனை சால்வுங்க. சுமார் எத்தனை ஃபோன் தொலைச்சிருப்பீங்க சார்? அது வந்து மிஸ், எத்தனை ஃபோன் தொலைஞ்சா என்ன மிஸ்? நான் 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன் மிஸ். நம்ம அதை பற்றி பேசலாம், படிப்பை பற்றி பேசலாம் மிஸ். அவனை பாப்பா கரெக்டாக தான் சொல்கிறேன் மேடம். நீங்கள் தொலைச்ச ஃபோனெல்லாம் நான் எடுத்து தரட்டா சார்? ஓ, அப்போ நீங்கள் தான் திருநீங்களா சார்? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க சார். இங்கே பாருங்க சார். 20,000 நீ எத்தனை ஃபோனை பண்ணி தொலைப்ப? திரும்ப திரும்ப உன்கிட்டே வந்து திருடுறானா? அவன் புத்திசாலி கிடையாது, நீ முட்டாளா இருந்திருக்க. இனி ஸ்மார்ட் ஃபோன்ல எதுவும் வேணாம், ஒழுங்கா பட்டன் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணு. வீடெல்லாம் பக்கத்துல தான் இருக்கு, வரலாம்ல எங்க வீட்டுக்கு? எங்க வர்றது? எனக்கு ரீல்ஸ் பண்றதுக்கே நேரம் பத்துறது இல்ல. உங்க சொந்த கதை பேச வந்தீங்களா இல்ல பிள்ளைங்களை பத்தி தெரிஞ்சுக்க வந்தீங்களா? ஆமா, 2 பேரும் என்ன யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க? அதுவா, நாங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனால ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமா, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். மேட்சிங். எங்க பிள்ளைங்களும் திக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான். அந்த கூட்டுக்கலவாணிக்கு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? இருங்க வரேன். மிஸ், என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கன்னு நீங்களே ஸ்பெஷலா ரேங்க் கார்டு கொடுக்குறீங்களாமே? என்ன மிஸ் இது 2 ரேங்க் கார்டு? இதுல எது ஒரிஜினல் எது ஃபேக்னு நீங்களே கண்டுபிடிச்சலுங்க பார்க்கலாம். ஷிட்.
மிஸ் ரெண்டுமே ஃபேக்குங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மிஸ், பிரிண்டிங் நேம் இருக்கு பாருங்க பின்னால. நம்ம கடை தான். ஆமா. இதுக்கு இஎம்ஐயே முடியலையே. அது அந்த ஃபோன் தான். ஒவ்வொரு வாட்டியும் இவ ஃபோன் எங்ககிட்ட மாட்டும் போதெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். இப்பதான் தெரியுது மாட்டுறதெல்லாம் உங்க ஃபோன் தான். ஏன் பாப்பா தொலையாத ஃபோனு நானே தொலைச்ச மாதிரி சொல்லி என்னை ஏமாத்திட்டு தானே நீ? சொல்லு சொல்லு, உண்மையை சொல்லு. இல்லப்பா நான் சொல்றேன்ப்பா, இருப்பா. அது அப்பா அப்பான்னு எனக்கு சொல்லாத. நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லை. என்னப்பா முட்டாள். சை டாட்டூ போட்டியாமா? அவள் என்ன கேக்குறீங்க? அதான் மூக்கு கீழே அடிச்சு ஒட்டி இருக்காளே. அது என்னம்மா கருப்பா இருக்கு? ஏப்பா அது டாட்டூ இல்லப்பா, மச்சம். மச்சமா? நான் கூட என்னமோன்னு பயந்துட்டேன். உனக்கு இவ்வளவு வருஷம் இல்லாம இப்பதான் புதுசா மச்சம் முளைக்குது, அதுவும் கரெக்டா மூக்கு கீழே. அவளை ஏன் மேடம் திட்டுறீங்க? பருவ வயசுல பல்லு முளைக்கிற மாதிரி மச்சம் முளைச்சிருக்கு. பாவம், இதுக்கெல்லாமா திட்டுவீங்க? ஐயோ சார், அது டாட்டூ சார், நீங்க வேணா அழிச்சு பாருங்க, அழியாது. மச்சம் எப்படி மேடம் அழிங்க? என்ன சார் நீங்களும் உங்க பொண்ணு கூட சேர்ந்து தப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? மேடம், என் பொண்ணு தப்பே பண்ணாது. ஏதாவது தப்பு பண்ணிருந்துச்சுன்னு சொல்லுங்க, இப்பவே இவளை கேட்கறேன். இந்தாங்க உங்க பொண்ணு உங்களுக்கு பார்த்து வச்சிருக்கிற வருங்கால மருமக, நல்லா பாத்துக்கங்க. என்ன பாக்குறீங்க? உங்க பொண்ணு இந்த பையனை லவ் பண்றாங்க. என்னமா புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? இந்த வயசுல லவ் பண்ணிட்டு தெரியுது. என்னம்மா அது? அச்சடிச்சு காப்பி அடிச்சு மார்க் வாங்கலாம், மார்க் ஷீட்டையும் அச்சடிச்சு வாங்குவாங்களா? அப்பா உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறேன்னா எதுக்குப்பா ரேங்க் கார்டு அடிக்க போறேன்? அவங்க இந்த பிரச்சனையில என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்கப்பா. நம்ம கடை பேர் போட்டிருக்கேன். எப்படி படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் ஏங்க காவியாவை ஏங்க அடிக்கிறீங்க? பாவா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதோ இங்க ஒண்ணு நிக்குது பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அம்மா இல்லவே இல்லம்மா. மிஸ் என்ன மிஸ் சொல்றீங்க? கேம் சென்டர்ல 2 பேர் லவ் பண்ணும்போது மேடம் தான் வெளிய நின்னு காவல் காப்பாங்க. அவங்க பேசிட்டு இருந்த இடத்துல நான் நின்னுட்டு தான் இருந்தேன். நான் காவல்லாம் காக்கல மிஸ், புரிஞ்சுக்கங்க மிஸ். காவியா நீயாவது சொல்லுடி. என்ன மிஸ் இப்படி சொல்ற? எனக்கு புரியல ப்ரோ, நீங்களாவது சொல்லுங்க ப்ரோ. ஐஷு நீ தானே சொன்ன காவியா கேமரா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, இப்போ என்ன மாற்றி பேசுகிற? ஏங்க மேடம், டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவீங்களே, அப்போ வந்து உண்மையை சொல்லியிருக்கலாமே. ஏய் பேசி காட்டு, பேசி காட்டு, பேசி காட்டுடி. சார் உங்க பொண்ணு மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு ரொம்ப வருத்தமா இருக்குங்க சார். தங்கம்னா தங்கம், சொக்க தங்கங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்க, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சார் உங்க பொண்ணு நிஜமாலுமே தப்பு பண்ணிருக்கா? என் பொண்ணை பார்த்தா ஏப்ப சப்பையா தெரியுதா? கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது சரிப்பட்டு வராது. நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். என் பொண்ணு மேல இல்ல, உங்க மேல. பிரின்சிபாலை பார்த்து பேசிக்கிறேன். ஆமா போலாம். சார் சார் ஏ கமலா, என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்க? உன் புள்ள அறிவில்லாம தற்குறியா இருக்கிறது நான் என்னடி பண்ணுவேன்? இங்க பார், புள்ளே தற்குறி இருக்குறீனா அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன் நான். என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவியா நீ? ஊருக்குள்ள எவ்வளவு மேலேயே சந்தேகப்பட்டு காசை வெட்டி வச்சிருந்த ஏன் வீட்லயே ஒரு திருடி இருக்குது தெரியாம. பட்டீஸ்வரா, உன்னையே நம்பி இருந்த எனக்கு எதுக்கு இந்த சோதனையை கொடுக்குற? நீ என்னை உங்ககிட்டயே கூப்பிட்டுரு, உங்ககிட்டயே வந்து சேர்ந்துக்கிறேன். தோண்ட தோண்ட நீ என்னென்னலாம் வருவோம். இவ என்னென்ன பண்ணி வச்சிருக்காளா மேடம்? எனக்கு தெரியல மேடம். இவ என் பிள்ளையா இல்ல மேடம். தள்ளு தள்ளு தள்ளு. அப்பா ஏய், ஸ்கூல்ல பிரிண்ட் பண்ண ஒரிஜினல் ரேங்க் கார்டு எங்கடி? எனக்கு ஒண்ணுமே தெரியாது மிஸ். பட்ட ஐஷு காய். போய் 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 உங்க பொண்ணு பேசுறது பூரா போயிங்க சார். ஃபியூச்சர்ல பெரிய ஃப்ராடானக்கான எல்லா தகுதியும் இருக்கு உங்க பொண்ணுட்ட. இல்லப்பா ஓஹோ, நான் போய் சொல்றேனா? வா, எல்லா பேரண்ட் வந்திருக்காங்க, அவங்ககிட்டயே கேட்கலாம். வா வா வா. என்ன மிஸ் நடக்குதுங்க? அதான் மிஸ் எனக்கு தெரியல. ஆமா, இவனுக்கு யாரடி ரேங்க் அடிச்சு கொடுத்தது? மேடம் கண்டிப்பா இவ்வளவுதான் இருக்கு, எப்பொழுது தான் மேடம் இருக்கு. மேடம் என் பொண்ணெல்லாம் இருக்காது மேடம். இல்ல இல்ல, இவனுக்குலாம் தான் இருக்கும். அவன் சொல்லிருப்பா, அவன் அடிச்சிருப்பான். ஏய், நீ சொல்லி அவன் லவ் பண்ணல. நீ கண்டிப்பா இங்க படி. இங்க யாரு புள்ளையும் உத்தமி கிடையாது. எப்படி ஒழுக்கமா இருக்கணும் ரூல்ஸ் போட்டா அது எப்படி பிரேக் பண்ணலான்னு புக்கு போடுறாளுங்க. ஏதோ 1-2 தப்பு கிடையாதுங்க, சொல்லிட்டே போலாம். செவிரேறி குதிக்கிறது, பஸ் ஸ்டாப்ல பசங்களை வம்பிழுக்கிறது, லேபவே ப்ரௌசிங் சென்டரா மாத்துறாளுங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு ட்ரைனிங் டீச்சரை கூப்பிட்டு வர முடியல.
அவங்களையே சைட் அடிக்கிறாங்க. எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெபுடேஷன் இருக்கு, அதை கெடுக்கிறதுக்குனே வந்து வாச்சிருக்காளுங்க. மேடம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என் பொண்ணு பண்ணியிருக்க மாட்டான். யாரு யாரு? உங்க புள்ள தானே? சொல்றேன் கேளுங்க. பில்டிங்கே கட்டாம இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்குது, ஆனா உங்க புள்ள வாலிபால் எங்க விளையாடுற தெரியுமா? இருக்கிறதே ஒரு பிடி பீரியட், அதையும் இந்த மழையை ரீசனா வச்சு எங்க கூட்டிட்டு இருக்காங்க பாரு. எல்லாரும் எல்லாமும் கைவிடும் போது நீ உன்னை நம்பு. முயற்சி, பயிற்சி, வெற்றி. எப்படி லேப் மொத்தமும் நாசமா போனது இல்லாம 1.5 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் போச்சு. மிஸ் அதெல்லாம் நாங்க முடிக்கல மிஸ். ஏன் போய் சொல்றேன்? வீட்ல பொட்டாட்டா நின்னுட்டு இல்லாத வேலையில செஞ்சிட்டு இருக்கே நீ. போதுங்க மேடம் போதும், என் நெஞ்சா வெடிச்சிடும் போல் இருக்குது. இவங்களுக்கு என்ன தண்ணி வேணா கொடுங்க, நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். குடுக்குறாங்க பனிஷ்மெண்ட். கொண்ட பெரம்பு வாங்கி 2000 ரூபாய் ஸ்கூலுக்கு செலவாயிருக்கு. ஒண்ணு பண்ணலாமா? இவங்க எல்லாரும் ஒரு நாள் ஃபுல்லா முட்டி போட வைக்கலாமா? அதெல்லாம் வேண்டாங்க. ஒரு புது ப்ராஜெக்டரோட விலை 1,20,000 ரூபாய் ஆகுது. அதோட பில்லோட அமௌண்ட்டை எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி கட்டிடுங்க. இதுதான் உங்க பனிஷ்மெண்ட். ஃபைனுங்கிற பேர்ல பில்டிங் கட்டுறதுக்கான மொத்த செலவையும் உன் மேல தூக்கி போட்டு போறாங்க. ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுப்பா. மேடம் என் பொண்ணெல்லாம் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். அப்புறம் ஏன் கூட தப்பு பண்ணிருப்பாளா? அவ பட்ட போட்ட பக்தி மேல அப்படியெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேடம் என் பொண்ணெல்லாம் அப்படி பண்ணிருக்காங்க மேடம். எனக்கு 2000 கஸ்டமர் வர்றாங்க, இங்க 2000 பொண்ணுங்க படிக்கிறாங்க. யாரு வேணாலும் வந்து அடிச்சிருக்கலாம் இல்லையா? எல்லாமே என் பிள்ளைங்க தாங்க, தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா கமலா, நம்ம குழந்தைங்க நல்ல குழந்தைங்க. சைலன்ஸ். ஜோரா பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அவங்க வேலையை பார்க்க போலாம். எல்லாம் கிளம்புங்க. வாங்க வாங்க வாமா. இல்லப்பா அவங்க ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு மோசமான பேரண்ட்ஸை பார்த்ததே இல்லை. எங்க அப்பா சரியான மிஸ்ட். நான் பையனை ஒரு இடம் கூட விட்டு கொடுத்து பேசல தெரியுமா? ஒரு இடத்துல அப்பா தேங்க்யூப்பா, எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி என்ன காப்பாத்தணும்னு நினைக்க கூட இல்லப்பா. எதுக்கு தங்கா? கெட்டிக்காரன் புடுகு 8 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. மேடம் ஆரம்பிங்க மேடம். எங்க பாய் ஃப்ரெண்டும் கேர்ள்ஸ்